தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். புதுச்சேரி மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, சென்டாக் நீட் அப்ளிகேஷன் அப்படின்றது எப்போ நமக்கு ஓப்பன் ஆகும், மெடிக்கல் அப்ளிகேஷன் பாண்டிச்சேரியில் எப்போ நமக்கு போடுறது, எப்போ வந்து சென்டாக்ல ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதற்கு உண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது சென்டாக் தரப்புலேருந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நேற்றே வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா, சென்டாக் மூலமாக நீங்கள் புதுச்சேரியில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எதில் நீங்கள் சேரணும் அப்படின்னாலுமே அதற்குண்டான அப்ளிகேஷன் அப்படின்றது இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதற்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்டாக்கோட வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, இதை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 17ஆம் தேதி நமக்கு வந்து லாஸ்ட் டேட் இருக்குது, ஜூலை 17. இதற்குள்ளே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இந்த மாதம் 17ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கிறது வந்து மிக குறைவான நாட்கள் மட்டும் தான் இருக்குது. சென்டாக்ல நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவோட ரேங்க் மட்டும் தான் கையில் வேணும். ஆல்ரெடி உங்களுடைய நீட்டோட ஸ்கோர் கார்டில் அது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இது இல்லாமல் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொன்னாலும், பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும், ஆயுர்வேதா படிக்கணும்னு சொன்னாலுமே வந்து நீங்கள் த்ரூ சென்டாக் மூலமாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா வழியாக வெட்டினரி படிக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா, இதில் சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் பாண்டிச்சேரியில் இருந்து படிக்கணும்னா நீங்கள் கம்ஸ் அண்டர் அதர் ஸ்டேட் கோட்டா. அதர் ஸ்டேட் கோட்டாவில் தான் நீங்கள் படிக்க முடியும். நீங்கள் அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ளே தான் வர முடியும். கவர்மெண்ட் கோட்டா ஒன்லி ஃபார் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டா அலோட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் 2 பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் மைனாரிட்டி சீட் இருக்குது. அதாவது கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாண்டிச்சேரி சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜில் உங்களால் படிக்க முடியும். அதாவது பிம்ஸ் காலேஜும் சரி, வெங்கடேஸ்வரா காலேஜும் சரி. இதில் மணக்குள விநாயகர் அப்படின்றது வந்து ஜென்ரல் எல்லாத்துக்குமே சேர்த்தது. சரி, இதில் ஃபீஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இதுக்கு ஃபீஸ் நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா, எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி கேண்டிடேட் கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 500 கட்டணும். நீங்கள் அது இல்லாமல் வந்து அதர்ஸ், அதாவது எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி தவிர மீதி கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 1000 பே பண்ணணும். அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் வந்து 1000 பே பண்ணணும். அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, அதாவது தமிழ்நாட்டு மாணவர்களாக இருந்தாலும் சரி, புதுச்சேரியை சேர்ந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள், அதர் கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 2000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறமா நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்னும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் ஆல்ரெடி புதுச்சேரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்பாக வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அதுக்கு நான் உண்டான கட் ஆஃப் அப்படின்றத நான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்கல. அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் த்ரூ சென்டாக் மூலமாக நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொன்னாலும், பிடிஎஸ் படிக்கணும்னு சொன்னாலும், ஆயுர்வேதா படிக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். டீட்டெயிலாக எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு டெமோ வீடியோ விரைவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்லேயே நீங்கள் சொல்லுங்கள். என்னென்ன உங்களுக்கு தேவைகள் இருக்கோ அதை முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறேன். அதர் ஸ்டேட் மாணவர்கள் கம்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒன்லி. புதுச்சேரிக்கு நீங்கள் உள்ளே வர்றதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2000 பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தவறாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.